வெல்கம் டு குட்டீஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து கொலு வந்து வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் வந்து சின்னதாக கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். ஆனால் இந்த கொலு பொம்மைங்களுக்கெல்லாம் நடுவில் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே எங்கள் அம்மா வாங்கி நிறைய பொம்மை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி போன வருஷத்துலேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வருஷம் வந்து நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து நான் உங்களுக்கு இந்த பொம்மையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். டெய்லி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படி இருக்குல்ல, அந்த ஒரு படியில் இருக்க பொம்மையும் அந்த பொம்மையை பற்றியும் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அதே மாதிரி பழக்கம் இருக்கவங்க தான் வைக்கணும் அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் பழக்கம்லாம் கிடையாது. எங்கள் அம்மா வந்து நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது இது எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் வந்து தொடர்ந்து வந்து இது வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் இயர்லேருந்து நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் வச்சு சூப்பராக நாங்கள் வந்து கொண்டாடினோம். இந்த வருஷம் வந்து நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ நான் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படி இருக்குல்ல, இந்த ஒரு படியிலையும் என்னென்ன பொம்மை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மையில் வந்து எங்கள் வீட்டோட மெமரிஸ் என்னென்ன இருக்குது அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த படிக்கு இந்த பொம்மை தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொசீஜர்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து எங்களுக்கு நவராத்திரி ஃபெஸ்டிவல்னாலே ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல். அதனால் எங்கள் அம்மா வந்து இப்போது வயசாகிடுச்சு, அவங்களுக்கு எல்லாம் வந்து எடுத்து மெயின்டைன் பண்ணலாம் முடியல அப்படின்னு சொன்னதுனால அவங்களோடதை வந்து நான் பொம்மை அவங்க கூட வந்து இன்னும் நாங்கள் நிறைய புது பொம்மைலாம் வாங்கியிருக்கோம். அதை பற்றிலாமல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் நாங்கள் என்னென்ன பொம்மை வச்சுருக்கோம், எப்படிலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். நவராத்திரியோட முதல் நாள் பூஜை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் கேசரி பண்ணி பூஜை பண்ணோம். பசங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணுவார். நிறைய வந்து ஸ்லோகம்லாம் சொல்லிக்கிட்டே பண்ணுவார். அது எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த ஸ்லோகம்லாம் சொல்ல தெரியாது. அதனால் எப்போ பூஜை பண்ணுறதா இருந்தாலும் நான் அவரை தான் பண்ண சொல்லுவேன். அவரோட அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து தான் வந்து அவருக்கு எல்லா ஸ்லோகங்களும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் எப்போவுமே நான் பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவரை தான் பண்ண சொல்லுவேன். ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் வீட்டில். இதுதான் நம்ம கொலுவோட ஃபுல் வியூ பாருங்கள். 5 படி வச்சுருக்கோம். 5 படியிலுமே வந்து முக்கால்வாசி வந்து மண் பொம்மைங்க தான் வச்சுருக்கோம். மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்குது பாருங்கள். அந்த ஷெல்ஃபில் இருக்க பொம்மைங்க எல்லாமே வந்து பீங்கான் பொம்மை. இந்த பீங்கான் பொம்மைலாம் வந்து நான் ரொம்பவே பத்திரமா வச்சுருக்கேன். எதுவுமே பண்ணாமல். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா வந்து நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து கொலு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்ப காலத்தில் இந்த பொம்மைங்களை தான் வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மைங்க. அதனால தான் அதை நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு படி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படியில் பார்த்திங்கன்னா பெருமாள் தாயார் இருக்காங்க. அந்த பொம்மைங்க ரெண்டுமே வாங்கி ஒரு 10 வருஷம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து கொசப்பேட்டையில் வாங்கினது. கீழே பார்த்திங்கன்னா ரங்கநாதன்னு ஒரு சுவாமி இருப்பார். அவரும் வந்து பெருமாள் தான். அவர் வந்து ஃபஸ்ட்டு மண் பொம்மை அப்படின்னு எங்கள் வீட்டில் வாங்கின உடனே வாங்கின சுவாமி அவர் தான். ஒரு 80 ருபீஸ்க்கு வாங்கணும். இப்போ வாங்கினோன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த செட்டு பார்த்திங்கன்னா தசாவதாரம் செட்டு. பெருமாளோட அவதாரங்கள் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், பலராமன் அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம். இந்த தசாவதாரம் செட்டுன்னு சொன்னாவே உங்களுக்கு இந்த பொம்மைங்கள்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த அவதாரம் வந்து முக்கியமாக வந்து பெருமாள் செட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி நான் சொன்னது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட ஃபஸ்ட்டு படியோட சிறப்பம்சங்கள். அப்புறம் வந்து அந்த பொம்மை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான மெமரிஸ். நாளைக்கு வந்து 2வது படியோட சிறப்பம்சங்கள்லாம் நான் சொல்கிறேன். அப்படியே வந்து ஒரு ஃபுல் வியூ பார்த்துருங்க எங்கள் வீட்டு கொலுவை. இந்த வாட்டி வந்து கோவிட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால உங்கள் எல்லாரையும் வந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நாங்கள் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, அதனால வந்து இந்த வாட்டி ரொம்ப ஸ்பெஷல். உங்கள் எல்லாருக்குமே வந்து எங்கள் வீட்டில் இருந்தபடியே 9 டேஸ் வந்து என்னால் காமிக்க முடியுது. எல்லோரும் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னோடய பொண்ணும் என் பையனும் ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நல்லாவே எடுத்து கொடுத்தாங்க. எல்லா பொம்மையும் 1 by 1 வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஃபுல்லாக வந்து கூடவே இருந்தாங்க.
டெய்லி வந்து நம்ம என்னென்ன அலங்காரம் பண்ண போகிறோம், அதே மாதிரி ஜஸ்விதாவுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், எந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து ட்ரெஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி என்ன பிரசாதம் பண்ண போகிறோம், அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டெய்லி ஷேர் பண்ணிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் 1 பை 1 ஒரு ஸ்டெப்பாக எங்கள் வீட்டோட மெமரிஸையும் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் வந்து டெய்லி நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து பாப்பா வந்து பாட்டும் பாடியிருக்கா, அதை பற்றியும் பாருங்கள். முதல் 3 நாள் வந்து துர்க்கை அம்மனுக்கு, இரண்டாவது 3 நாள் வந்து லக்ஷ்மிக்கு, மூன்றாவது 3 நாள் வந்து நம்ம வந்து சரஸ்வதிக்கு அப்படின்ட்டு நம்ம கும்பிடுவோம் நவராத்திரியில். அதில் வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து இப்போ துர்க்கைக்காக வந்து துர்க்கை அம்மன் சாங் பாடுறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணும் என்னோடய அத்தை பொண்ணு காயத்ரி தேவியும் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து 9 டேஸும் வந்து நவராத்திரியில் வந்து நீங்கள் எங்கள் கூட வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் டெய்லி வந்து உங்களுக்காக வீடியோஸ் போடுறோம். நன்றி.